இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். ஐ வில் கிவ் மை பீஸ் அன்டு யூ. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அது இயேசுவின் சமாதானம், தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம். எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்கள் வந்தாலும் பாதிக்காத ஒரு சமாதானம். இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நம்முடைய சமாதானத்தை பாதிக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து அருளக்கூடிய மெய்யான தேவ சமாதானம். அண்ணன் வந்து சமாதானத்தை பற்றி பேசுனாங்க. அந்த சமாதானம் எப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. தேவன் தான் சமாதானத்தை கொடுக்குறவர்னு ஆண்டவர் சொன்னார் அண்ணன் மூலமாக. கலக்கத்தோடு வந்தோம், ஒரு வீட்டில் ஒரு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு. அது இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து சமாதான பெருவிழா, அந்த வார்த்தை கேட்கும் போதே, அந்த வசனத்தை கேட்கும் போதே சமாதானமாக இருந்தது உள்ளத்துக்குள்ளே. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருவருக்கு செய்துவிட்டு இன்னொருவருக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. இன்றைக்கு நீங்கள் சுகம் பெற போறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்க இயேசு எழுந்தருளி இருக்கிறார். என்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணுமா? நிம்மதி வேணுமா? சமாதானம் வேணுமா? சுகம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பாரம் இருக்குது? என்ன கஷ்டம்? என்கிட்ட வாங்கன்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள். இயேசு 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 இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்ல சொல்ல விடுதலை வல்லமை இறங்குகிறது. கண்ணுக்கு பார்வை இருக்காது. கண்ணாடி போட்டால் தான் என்னால் வெளியே எதனா எடுக்க முடியும், ஒரு வேலை செய்ய முடியும். 6 வருஷமாக இருந்தது. இப்போ அங்கே இருக்கிற போர்டில் இருக்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியுது. கடவுள் எனக்கு குணம் தந்தார், சுகம் தந்தார். 4 வருஷமாக எனக்கு இந்த இடத்துல கட்டி நான் அடிக்கடிக்கு வந்துட்டு தான் இருப்பேன். ஆனால் இப்போது ஜெபம் பண்ணார் அண்ணன். இப்போது மின்சாரம் மாதிரி அப்படியே சரன்னு வலிச்சுது. கையை வச்சு பார்க்குற அந்த கட்டியே காணும். கட்டியே காணவில்லை. 10 வருஷமா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியும் முதுகு வலி தாங்க முடியல. இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கூட என்னால் இருக்க முடியல. முதுகில் ஒரு மூட்டையை வச்சு சுமந்த மாதிரியே இருந்தது. இப்போ ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் கை வலியெல்லாம் இறங்கி அந்த வெயிட் வந்து தன்னால் இறங்கி எப்படி கீழே வந்த மாதிரி இருந்தது ஐயா. நல்லா இருக்கு, நல்ல சுகமாயிட்டீங்க. எனக்கு நிமிர்ந்து படுக்க முடியாது. வண்டியில் ட்ரெயினால கழுத்து பயங்கர பெயினாக இருக்கும்.
சரிஞ்சு தான் படுக்கணும், நிமிந்து படுக்க முடியாது. இன்னைக்கு இந்த ப்ரேயரில் எனக்கு கழுத்து வலி சுத்தமாக இல்லை. சுத்தமா இல்ல. ஆமென். கடவுள் ஆமென். 12 வருஷமா அந்த வலியை சுத்தமா மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பிறந்ததுலேருந்தே எனக்கு இந்த காது கேட்காது. போன வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போகிறப்போ இந்த காதுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. இல்லை, நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறேன், நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறதில்ல அப்படின்னு. என் கூட இருக்கிற சகோதரிங்க இந்த அற்புத விழாக்கு வந்தால் நீ அற்புத சுகம் பெற்றுக்கொள்ளுவேம்மா. ஆனால் இப்போ காதுக்காக ஜெபிக்கிறப்ப இந்த காது எனக்கு கேட்டுச்சு. 40 வருஷம் காது கேட்டதே இல்லை, இன்னைக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த காதை மூடிக்கொள்ளுங்க. கேக்குதா? 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 40 வருஷமா கேட்காத காது பிறந்ததுல இருந்து ஆண்டவர் கேட்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு பிரியமான பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா நீ ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்படாவிட்டால் அக்கினி கடலுக்குள்ள பங்கடைவீங்களே, அதனால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இல்லை. நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன்ல, இயேசு மேல் அன்பா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன், எல்லாம் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? பெரிய பாவம் செய்ததுனால ராத்திரியெல்லாம் ஜெபம். அதுக்கு நீங்கள் ராத்திரி முழுவதும் ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவி, நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு புது இருதயம் தாங்கின ஒரு நிமிடம் சின்சியராக ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாலே அவர் மன்னித்து விடுவார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு கூப்பிட்டா நம்முடைய இருதயத்தில் வந்து அவர் வாசம் பண்ணுவார். பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே, அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த லங்ஸ் புதிதாய் மாறும், உடைய லிவர் புதிதாய் மாறும், கட்டுகள் அறுக்கப்படும், ஒரு விடுதலை உண்டாகும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள், அதுக்கு தான் அபிஷேகம். இன்னைக்கு தான் அபிஷேகம் பெற்றீங்களா? எப்படி இருக்கு மனசுக்கு? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஆமா. பாருங்க, இந்த மகள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட ஜெபிச்சாங்க. கர்த்தர் அபிஷேகத்தை இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசி தேவனை துதிக்க கிருபை கொடுத்தாங்க. இது பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க.
இப்போ நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொன்ன உடனே வந்து அளவுக்கு அதிகமாக என்னால் நிற்கவே முடியல. அப்புறம் எனக்கு இந்த இடத்துல வீசிங் பிரச்சனை இருந்துச்சு, அது போணுச்சு. திடீர்னு நைட் ஆகுச்சுன்னா இதை அப்படியே புடச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு இது, நீ செத்துருப்ப, அந்த ஒரு மரண பயம் நிறைய விஷயத்தில். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை, ஆவியானவர் இறங்கினார், எல்லாத்திலும் விடுதலை. இங்கே ஜெபிச்சிட்டு இருக்கும் போதுங்கய்யா ஒரு வெளிச்சம் வந்து என் ஃபேஸில் அப்படியே பட்டது. அது பட்டோன்னே என்னால் நிற்கவே முடியல. நம்ம கத்திட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அப்படி இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் ஃபீல் பண்ணுறேன், ஆவி எப்படி இருக்குன்னா கலக்கம், தவிப்பு, சஞ்சலம், துக்கம், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோம் என் ஆவி. ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ விடுதலை, அவ்வளோ ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து என் மேலே பட்ட பின்னாடி தான் இது நடந்தது. பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரே சண்டை. இதிலிருந்து இப்போ வந்து இதிலிருந்து ஒரு மந்திரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்குள்ளேருந்து அந்த ஒரு ஆவி அலைக்கழிச்சு இங்கே உருண்டு பிறண்டு வெளியே போனதை நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு விடுதலை போயிடுச்சுங்க ஐயா. முழு விடுதலை எனக்கு சமாதானம் கொடுத்து எல்லாம் கறந்துட்டுங்க. Yeah, now I received the Holy Spirit and anointing. Really I felt joy and happy and peace. ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டவர் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பினார். ஆவிக்குரிய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இப்போ நெருப்பாக குமியுது உள்ளுக்குள்ளே, ஏன்னா திரும்பி போச்சு, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு என்னென்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்குறாரு, என்ன பண்ணுறாரு என்ன தெரியல, திருப்பி அனாந்து பார்க்குறேன். ஆனால் பாஸ்டர் முதல்ல முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லி மோகன் கிளாஸஸ் பாஸ் சொன்னால் அடுத்த செகண்டே அது நின்றுச்சு. ஆனால் விழுந்தது நெருப்பு, உள்ளனா எரிஞ்ச மாதிரி பார்த்தேன். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊத்துனாவே அபிஷேகம் கடைசி வரைக்கும் எனக்கு வேணும். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. அபிஷேக அருள்மழை ஊற்றிடுவாய். ஜெபாவி தாரும் ஐயா, எனக்கு மன்றாட்டாவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெபாவி தாரும் ஐயா. இரவும் பகலும் ஜெபித்திடவே ஜெபாவி தாரும்